வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கேரட் டேட்ஸ் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெல்லம் தேவையான அளவு, கேரட் 1.5 கப், அந்த கப்லேயும் 1.5 கப் நாலந்து போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, டேட்ஸ் 10 டேட்ஸு. இப்போ இதில் கொட்டை இருக்குது, நம்ம கொட்டையை நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு இந்த கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் இதுக்கு பிசையறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் எடுக்கிறேன். இப்போ டேட்ஸை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் இருந்தால் அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே டேட்ஸ் நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது ஊறிடுச்சு. இப்போ இந்த கொட்டையை நீக்கிட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் குப்பை இருக்கிறனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ நல்லா கரைஞ்சோன்னே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைஞ்சிச்சுன்னா போதும், பாகுபாதெல்லாம் வேண்டி பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேனில் நம்ம வடிகட்டி ஊற்றிடலாம். பாருங்கள், குப்பை இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அரைச்சி வச்ச பேரிச்சம்பழம் விழுதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேரிச்சம்பழத்தில் நல்லா சுவை ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் நான் வெல்லம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த சைஸ்க்கு உருட்டினா போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் உருட்டியாச்சு. பிசைஞ்சு வச்ச மாவு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு ஊட்டுமோ அந்த அளவுக்கு உருட்டினா போதும். பாருங்கள், எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு சப்பாத்தி மாவு கொஞ்சம் போட்டு நான் உருட்டுறேன். இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் உருட்டிக்கலாம். மாவு ஒட்டாமல் வரும். இந்த சைஸில் நம்ம ஊட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 மாவாக ஊட்டி வச்சாச்சு சப்பாத்தி மாவுக்கு. இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். இன்னொரு மாவையும் மேலே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ போலி செய்கிறது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ
இப்போ கோதுமை மாவில் நம்ம போலி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக தான் கிடைக்கும். மைதா மாவு ரொம்ப லேஸாக கிடைக்கும் பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் இப்போ நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் கொஞ்சம் பூர்ணம் வந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் வெளியில் எடுத்துருங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேனில் வந்து போலி செஞ்சிடலாம். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உள்ளே வேகணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாம் வெந்திருக்கு. வெளியில் மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து போலி வந்து உருட்டி செய்யலாம். இந்த மாவை வந்து நல்லா அந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சு எல்லாமே மூடிக்கோங்க, எல்லா பக்கமும் மூடுற மாதிரி. இந்த மாதிரி செஞ்சுட்டு கோதுமை மாவு தூவிக்கோங்க. உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியில் வராமல் நம்ம வந்து ஊட்டி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். குழந்தைங்க கேரட்டு, டேட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம போலியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், சுவையான போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.